ஹாய், நான் உங்களோட வெங்கட்டுங்க. சாட் ஜிபிடி பற்றி ஒரு சூப்பரான வீடியோ இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாருமே நம்ம ஏதோ ஒரு விதத்தில் நம்ம பிறந்தோம். ஸோ பிறந்தது மட்டும் கிடையாதுங்க. நம்ம நிறைய மற்றவங்க மாதிரி படிக்க ஆரம்பிச்சோங்க. அதுக்கப்புறம் உழைக்க ஆரம்பித்தோம். ஆனால் வாழ்கிறது மட்டும் மற்றவங்களாம் வாழ்ந்துடாதீங்க. கண்டிப்பாக நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா அது ஒரு சரித்திரமாக தான் இருக்கணுங்க. அதுக்கு நம்ம நிறைய போராடணும். ஒவ்வொரு நாளும் நம்ம திங்க் பண்ண வேண்டியது நம்ம சாதிக்க பிறந்தவங்கன்னு நினைங்க. அந்த சாதிக்க பிறந்தவனால மட்டும்தான் இன்றைக்கி ஜெயிக்கவே முடியுங்க. அந்த போராடுவேன்ற ஒரு துணிவு இருக்கும்போது இன்றைக்கி எல்லாருமே வெற்றியாளர் தாங்க. நீங்கள் வெற்றி அடையணும்னு நினச்சினா ஒன்றே ஒன்று மட்டும் மறந்துடாதீங்க. இந்த சோஷியல் நெட்வொர்க்ஸ் இந்த ட்விட்டரு, யூடியூப்பில் இருக்கிற கமெண்ட்ஸ் இதெல்லாம் நம்பாதீங்க. ஏன்னா மற்றவங்களோட எண்ணங்களை நம்ம மேலே திணிச்சிடுவாங்க. ஸோ அதிலிருந்து வெளியில் வந்தீங்கன்னாவே நீங்கள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குங்க. ரெண்டாவது, சர்டிஃபிகேட் பின்னாடி ஓடாதீங்க. சர்டிஃபிகேட் அப்படின்றது ஒரு பேப்பர் தானேங்க, ஒரு 50 காசு பேப்பர் தாங்க. அதுக்கான நாலேஜை வளர்க்கும் போது மட்டும்தான் கண்டிப்பாக உங்களுக்கான இந்த பெனிஃபிட்டே இருக்குங்க. அந்த சர்டிஃபிகேட்டான வேல்யூவே இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக சர்டிஃபிகேட்லாம் நமக்கு வேண்டாங்க. நமக்கு தேவையானது நாலேஜ்னு மட்டும் நினைங்க. நீங்கள் ஜெயிக்கிறத யாராலையுமே தடுக்க முடியாதுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறதில்ல. ஸோ இந்த வீடியோவை இங்கிலீஷோ தெலுங்குலையோ நீங்கள் எந்த லாங்குவேஜ் வேணால் கன்வெர்ட் பண்ணிங்க. என்னடா கோட் போட்டுருன்னு நினைக்காதீங்க, ஆஃபீஸ்லேருந்து பண்ணுறதுக்கு கோட் போட்டிருக்கேங்க. எனிவே, ஸோ இன்றைக்கி சரியான வீடியோ நம்ம பார்க்க போகிறோங்க. சூப்பர் டாப்பிங்க, சாட் ஜிபிடிங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய நண்பர்கள் சார் நம்ம சோஷியல் நெட்வொர்க்ஸில் ஃபேக் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி தப்பாக கம்பெனியை பற்றியும் என்னை பற்றியும் போட்டிருக்க நண்பர்களுக்கு ஒன்று சொல்கிறேங்க. பேக்டோர் ப்ராசஸிங்கிற இந்த சிஸ்டத்துக்கு கண்டிப்பாக அதுக்காக நான் போராடுவேன். அதை எதிர்த்து நான் நிற்பேங்க. நீங்கள் என்ன வேணால் அடிங்க, என்ன வேணால் எனக்கு கேவலமாக பேசுங்க. ஆனால் திருட்டுத்தனமாக 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்து இன்டர்வியூ அட்டன் பண்ணாமல் வேலைக்கு போகிற அந்த சிஸ்டத்தை நோக்கி அதை எதிர்க்கிற அந்த போராட்டத்தில் நான் முதல் ஆளாக நிற்பேங்க. பலியாகிறது நானாக இருக்கட்டுங்க, பரவாயில்ல, பார்த்துக்கலாங்க. சரிங்களா, ஓகேவா? ஸோ இந்த பேக்டோர் ப்ராசஸிங்கை அழிச்சு ஆகுங்க. சரி, ஓகே, நம்ம கதைக்குள்ளே போகலாங்க. சாட் ஜிபிடி நிறைய நண்பர்கள், நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்கிட்ட கேட்குற ஒரு கேள்வி, சார் இந்த டாபிக் பற்றி போடுங்க சார்ன்ட்டு. நான் போடாமல் இருந்தது காரணம் நிறைய பேர் போட்டாங்க. நாமளும் திரும்ப அதே டாப்பிக்கே அதே டைலாக் ஏன்டா பேசணும் தான் விட்டு வச்சிருந்தாங்க. எனிவே, சார் நேற்று கூட ஒரு தம்பி நேர்லேயே கேட்டாங்க. அவனுக்காகவே இதை நான் போடுறேங்க. சரி, ஓகே. சார் நம்ம கம்பெனிக்கு கேம்பஸ் இன்டர்வியூ கம்பெனிக்குங்க. இது இல்லாமல் நம்ம கம்பெனிக்கு வாக்கின்லாம் கண்டக்ட் பண்ணுற கம்பெனிஸ் இதெல்லாம் என்னை நம்பி என்கிட்ட ஒர்க் பண்ணி இன்னைக்கு எனக்கு ப்ராஜெக்ட்லாம் பண்ணி கொடுத்துட்டு பெரிய பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுற அவ்வளோ பேருக்கும் ஒரு நன்றி தெரிவிச்சேன். தம்பிலாம் என்னை நம்பி வந்ததுக்கு ரொம்ப நன்றி தம்பிகளா. சரி, ஓகே. இந்த வீடியோ கம்பெனிஸ் ரெக்ரூட்ஸை பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எங்களுக்கு அனுப்புங்க. எங்களோட பெஸ்ட் கேண்டிடேட்ஸை நாங்கள் உங்களுக்கு தரத்துக்கு ரெடியாக இருக்கோங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணால் என்னோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேங்க. ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே இருக்குங்க. சென்னையில் மட்டும்தான் நான் இருப்பேங்க. சென்னையில் தான் என் ஆஃபீஸ் இருக்கேன். வாங்க, நம்ம நேரில் பார்க்கலாம். ஏதாவது ஊர்லேருந்து ஒரு சாக்லேட் எடுத்துவாங்க, சாப்பிட்டுட்டே பேசலாங்க. இது என்னுடைய இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க. இந்த அக்கௌண்ட் ஃபோட்டோ ஒரு தான் பார்த்துட்டு ஃபாலோ பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு உங்கள் டீட்டெயிலாம் போட்டு மொபைல் நம்பர் போட்டு அனுப்பிடுங்க. அண்ணன் நான் மட்டும் பேச தயாராக இருக்குங்க. சரி, வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். சாட் ஜிபினா என்னையா, முதல்ல அதை சொல்லியா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. சாட் ஜிபினா என்னன்னா, முதல்ல கூகுள் என்ன பண்ணனா ஒரு விஷயத்தை நான் கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. எந்தெந்த வெப்சைட்லாம் அதை பற்றி இருக்கோ அந்த வெப்சைட்லாம் தரது தான் கூகுளோட வேலை. பல வெப்சைட்டுகளும் தொகுப்பு கூகுள் அப்படின்னு சொல்லுவாங்க. சாட் ஜிபிடினா என்னன்னா, எந்தெந்த வெப்சைட்டில் நல்ல இன்ஃபர்மேஷன் இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்து ஒரு இடத்துல கொடுப்பாங்க. ஒரு கேள்விக்கு பதில் தரவேன் ஒரு வெப்சைட்டாக மட்டுமே இருப்பேன். என் வெப்சைட்டில் நான் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன்பா அப்படின்றவன் சாட் ஜிபிடிங்க. ஓகே, இப்போ கூகுள் பார்த்தீங்கன்னா எந்தெந்த வெப்சைட்லாம் இருக்கோ, இது ஒரு சர்ச் இன்ஜினுங்க, எங்கெங்கெல்லாம் இருக்கோ இங்கே இருக்குது இங்கே இருக்குது இங்கே இருக்குன்னு சொல்கிறவன் தான் உங்களுடைய கூகுள். ஓகேவா? ஸோ கூகுள் பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஒன்று. ரெண்டாவது இதுதான் அந்த லிங்க்குங்க, chat.openai.com/chat அப்படின்ற லிங்க்குக்கு போனீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண சொல்லுவோம். உங்கள் மெயில் ஐடி ஃபோன் நம்பர்லாம் போட்டு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன வேணால் கேள்வி கேளுங்க, அது பதில் சொல்லும் உங்களுக்கு. இது ஒன்று. அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடி பார்த்தீங்கன்னா எலன் மஸ்கோடைய ஒரு வெப்சைட்டு அண்ட் ஒரு கம்பெனின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஓப்பன் ஏஐ அப்படின்றதான் கம்பெனியோட பெயருங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சாட் ஜிபிடி அப்படின்ற இந்த திங் எந்த அளவு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் லிங்க்குங்க. இந்த லிங்கை போட்டுட்டு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுங்க. க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக்காக நீ கேட்குற என்ன பாரு, எக்ஸாம்பிள் இந்த மாதிரிலாம் நீ கேள்வி கேட்கலாம். இதனுடைய தன்மைகள் கேப்பபிலிட்டிலாம் என்னன்னு நான் சொல்லியிருக்கேன். இதோட லிமிடேஷன்ஸ் நேரத்தில் தப்பு பண்ணோம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கப்பான்னு சொல்லியிருக்கோம், அதை விட்டுருங்க. நான் ஒரு கேள்வி கேட்கலான்னு ஆசைப்பட்றேன். வாட் இஸ் ஏ வெப்சைட்டுங்க அப்படின்னு நான் கேட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக
மிக சிறந்த ஆன்சர்ஸை வந்து நமக்கு தரங்க சிம்பிளிஃபைட் இங்கிலீஷ் ஃபார்மேட்டில். வெப்சைட் இஸ் கலெக்ஷன் ஆஃப் வெப் அந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு தருங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ChatGPT அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முறையில் வந்து நீ எதற்கு கேட்குறாயோ அதற்கு தகுந்த டைனமிக்காக, நீ கேட்கும் விதத்திற்கு டைனமிக்காக அந்த டேட்டாக்களை எல்லாம் உருவாக்கி தரக்கூடிய தன்மை. ஓகே, இங்கே பாருங்க, ரைட் எ கோட் ஃபார் ஸ்ட்ரிங்கு, ரிவர்ஸு, அடோடா, இன்னு, சி ஷார்ப்பு. நம்ம லேபில் கேட்குற ப்ரோக்ராம் தாங்க. எவங்க அதெல்லாம் சர்ச் பண்ணுறது? அழகாக இங்கே வந்து அடிச்சா உனக்கு கோடு எல்லாம் கிடச்சிடும். அடப்பாவிகளா பாருங்க, கிட பாருங்க, அழகாக உனக்கு கோடு கொடுத்துரும். இதுதான் ChatGPTயோட அட்வான்டேஜுங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களோட ப்ராக்டிக்கல் லேப் இருக்குல்ல, அந்த கோடில் வந்து கிடச்சிங்க. எல்லா கோடும் உங்களுக்கு கிடச்சிருங்க. ஓகேவா? நீ என்ன கோடு வேணுமோ அடிச்சுன்னா வந்துடுங்க. ஓகேவா? ஸோ இதுதான் ChatGPTயோட பெரிய அட்வான்டேஜாக சொல்லப்படுதுங்க. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்களேன், இதில் வந்து நான் சின்னதாக எடிட் கூட பண்ணிக்கலாங்க. நம்ம தேவைன்னா எடிட் பண்ணுறத கூட பாருங்கள். ஆல்டர்னேட்டிவ், இது ஒரு வகையான ப்ரோக்ராம்ப்பா, இது பிடிக்கலையா நானே தரேன் இன்னொரு வகையான ப்ரோக்ராம் அப்படின்ட்டு அவங்க இன்னொரு வகையான ப்ரோக்ராமும் நமக்கு தராங்க. இது இன்னும் பெரிய அட்வான்டேஜுங்க. அருமையாக இருக்கு இல்லைங்களா? ஸோ இதுதான் ChatGPTயோட மிகப்பெரிய அட்வான்டேஜாக சொல்லப்படுதுங்க. ஓகேவா? சரிங்க பாருங்கள். ஓகே, லிங்க்ன்ற கோடிங் மூலமாகவும் C# லிங்க் மூலமாகவும் பண்ணியிருக்காங்க. சூப்பர் தானுங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து கோடு வந்து நீங்கள் எழுதிக்கலாம். இங்கே பாருங்களேன், இந்த கோடை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணலாம். இங்கே தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வருதுங்க. ரைட் ஏ கோட் ஃபார் ஸ்ட்ரிங் ரிவர்ஸ் இன் C# ஃபார் தி ஸ்ட்ரிங்கு காஷிவ் இன்ஃபோட்டுக்கு. அடப்பாவிலா, இப்போ இதுதான் வந்து கூகுளில் கிடைக்காது. கூகுள் என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரிங் ரிவர்ஸுக்கு கொடுக்கும், காஷிவ் இன்ஃபோட்டுக்கு எனக்கு இந்த கோடு எழுதி கொடு, காஷிவ் இன்ஃபோட்டுக்கு இந்த கோடு எழுதி கொடுன்னு நான் கேட்குறேன். அப்போ நீ கொடுத்த டேட்டாக்கு தகுந்த மாதிரி கோடிங்கை மாற்றி கொடுக்கக்கூடிய தன்மை படைத்தது தான் நம்ம ChatGPTங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இப்போ சொல்லப்படுதுங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது பயங்கர பெனிஃபிட்டுங்க, என்ஜாய் பண்ணுங்க. சரி, அடுத்த கேள்வி ஒன்று நீங்கள் கேட்பீங்க, சார் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்க்கு என்ன சார் பெனிஃபிட் கேட்டிங்கன்னா, கோடிங் எல்லாமே அவனே எழுதி கொடுத்துறான் முக்கால்வாசிக்கு மேலே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு எரர் வருதுன்னு வச்சுங்களேன், அந்த எரருக்கு தேவையானதுமே பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு எரர் எனக்கு வருது அப்படின்னா C# அந்த எரர் என்ன பண்ணுது, எதனால் அந்த எரர்னு கூகுளில் போய் நம்ம தேவைன்னு வச்சுங்கன்னா நிறைய வெப்சைட் இருக்கும். சில வெப்சைட் ஒழுங்காக கொடுத்துருப்பான், சில வெப்சைட் ஒழுங்காக கொடுத்துருக்க மாட்டோம். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த சைட்டில் வந்து பக்காவாக எது பெஸ்ட் ஆன்சர்ன்றதை கொடுக்குறான். சூப்பர் தானே? சூப்பருங்க. அதாவது ஒரு எக்ஸாம்பிளோடு கொடுப்பான்னு நான் கேட்குறேன். கோடிங்க மாத்திரம் பாருங்க, C# கோடு எழுதிருக்கேன்ப்பா, இல்லை C ப்ரோக்ராம்னு கோடு எழுதுறேன்ப்பா, அதில் ஒரு எக்ஸாம்பிளோடு கொடுத்தா தான் எனக்கு புரியும்னா இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிளோட என்ன பிரச்சனை, எதனால இந்த எரர் வருது அப்படின்ற மாதிரி அருமையாக கொடுத்துருக்கான் பாருங்க. ஓகே, இதுதான் இந்த டெக்னாலஜியோட பெரிய பெனிஃபிட்டுங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முறையில் நீ கேட்கும் கேள்வியை அது புரிந்து கொண்டு மனிதன் போல் திங்க் செய்து உனக்கு ஆன்சரை கொடுக்கக்கூடிய தன்மை, அதுதான் ChatGPTயோட பெரிய அட்வான்டேஜுங்க. அடுத்து வேலை தேடுவதற்கு எப்படி இது பயன்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்களேன், இன்டர்வியூவில் கேட்பாங்க வாட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த்னு கேட்பாங்க. பாருங்கள், மை ஸ்ட்ரென்த் இஸ் எபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் எல்லாமே வந்துட்டு இருக்கு. ஃபேண்டாஸ்டிக். ஓகேவா? நான் கேட்ட கேள்விக்கு வந்து அது வேற எதுவும் பதில் சொல்லுது. லிமிடேஷன்ஸுங்க. நீ ஒழுங்காக கேள்வி கேட்டால் தான் ஒழுங்காக சொல்லலாம், அவனே ஏதோ ஒன்று முடிவு பண்ணி அடிச்சிடுவான். நான் என்ன பண்ணுறேன்னா இன்டர்வியூ கொஷினில் வாட் இஸ் ஸ்ட்ரென்த்னு இப்போ மாற்றி கேட்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பாருங்க, சூப்பராக கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணுவான் பாருங்க, அருமையாக இருக்கும். நானே ஆடி போயிட்டுங்க, இந்த அளவாடா பண்ணுவீங்க அப்படின்ற அளவு அவ்வளோ நல்லா பண்ணியிருப்பான் பாருங்க. மை ஸ்ட்ரென்த் இஸ் எபிள் டு ஒர்க் வெல் அண்டர் ப்ரெஷர். இதெல்லாம் இன்டர்வியூவில் வந்து நம்ம ஒரு கேள்வி கேட்பான், ஏப்பா உன்னோட ஸ்ட்ரென்த் என்னப்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம ஒரு பதில் சொல்லணும் இல்லையா, அந்த பதில் தான் இதுங்க. சரி பாருங்க, இப்போ நான் இன்னும் கொஞ்சம் மாத்துறேன். வாட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த், 10 பாயிண்ட் கொடு, 10 பாயிண்ட் கொடு, ஏன்னா ஒரு பாயிண்ட் வேணாப்பா, எனக்கு 10 பாயிண்ட் கொடுன்னு கேட்குறேன். அப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்க. ஓகேவா? ஸோ கொஷினை மாற்றி போடுறேன். உனக்கு தேவையான மாதிரி எப்படி உனக்கு ஆன்சர் வேணுமோ நீ எதிர்பார்க்குறோம் எல்லாமே தருங்க. ஓகேவா? கூகுளை விட இது சூப்பர்னு சொல்லிட்டு இருக்காங்க. கூடி சீக்கிரம் கூகுள் போயிடும் போல இருக்கு, எல்லாம் தலைவர் தான் வந்து வரப்போறாருங்க, அந்த அளவு எஃபெக்டிவாக போயிட்டு இருக்குங்க. ஓகே, இதுதான் ChatGPTயோட பெரிய அட்வான்டேஜுங்க. சரிங்க சார், வேலை தேடுறவங்களுக்கு இதெல்லாம் கொடுக்குறீங்க, வேற என்ன சார் பண்ணுன்னா வந்து இங்கே பாருங்க, தரமான சம்பவம் நான் பண்ணுறேன். ஃப்ரெஷர் ரெஸ்யூமு சாம்பிள் எனக்கு கூட நான் போட்டிருக்கேன், சும்மா அங்கே பாருங்க, அப்படியே ரெஸ்யூமே வந்துடுதுங்க. என்ன ஒரு ஸ்டாண்டர்டில் அதில் பேரை மட்டும் நீ மாற்றிக்க வேண்டியது தானே. சூப்பராக வந்திருக்கு பாருங்க. டாக்டருக்கான ரெஸ்யூமு, நர்ஸுக்கான ரெஸ்யூமு, உனக்கு என்ன ஜாபில் இருக்க அந்த ரெஸ்யூம் போட்டு விடுப்பாரு, தரமான சம்பவம் பண்ணுதுங்க. ஓகே, அவ்வளோ அருமையாக வருது பாருங்கள். ஸ்கில்ஸு, எஜுகேஷனு, அப்ஜெக்டிவ் எல்லாம் அடிச்சு கொடுத்துருவாங்க. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அங்கே பாருங்கள், எதெல்லாம் உனக்கு வேணுமோ எடுத்துக்கோ, எதெல்லாம் வேணாம், அந்த டெம்ப்ளேட்டு அந்த ஃபார்மெட்டாவது உனக்கு அழகாக கிடச்சிருந்தல ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மெட்டு, அதுதானங்க ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி தான் ChatGPTயோட மிகப்பெரிய அட்வான்டேஜுங்க. ஓகேவா? சரிங்க சார், அதெல்லாம் ஓகே, நீங்கள் ஏதோ ஒன்று சொன்னீங்க, இந்த வீடியோட ஆரம்பத்தில் என்ன சொன்னீங்க அதை பற்றி சொல்லுங்கள். பார்ட் டைம் ஜாப் பணம்லாம் சம்பாதிக்கலாம் சொன்னீங்கன்னா இங்கே பாருங்கள், நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இது ஆர்டிகல்ஸை ஜென்ரேட் பண்ணுறாங்க. இப்போ 10 பாயிண்ட் HR இன்டர்வியூ கொஷின் இருக்குல்ல,
நிறைய வெப்சைட்டில் வந்து ஆர்டிகல் போஸ்ட் பண்ணாங்க காசு தராங்க. இதெல்லாம் vocal.mediaலாம் வந்து அந்த மாதிரி வெப்சைட்ஸ் தாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். இந்த வெப்சைட் மார்க்கெட்டிங்லாம் நான் பண்ணல, ஓகேவா? எனக்கும் தெரியாதுங்க, ஓகேவா? அந்த அரி அவுட் ஆஃப் பவுன்ஸ் எரர் நான் ஒன்று போட்டேன் இல்லையா, அந்த டாப்பிக்கை எடுத்து நான் இங்கே பாருங்கள் ஒரு ஸ்டோரி மாதிரி எழுதி போட்டிருக்கேன். ஓகே, அங்கே பாருங்கள் ஸ்டோரி மாதிரி வந்து கண்டென்ட்லாம் போட்டு அப்படியே அங்கேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அங்கேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருப்பேங்க, ஓகேவா? இது ஒரு அப்படியே காப்பி பண்ணு, சரிங்களா? ஓகேவா? இங்கே வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணியிருப்பேன், சரிங்களா? ஓகேவா? ஸோ ஏன்னா இந்த இந்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா டைனமிக்காக இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எழுதுது. நீ கேட்கும் கேள்விக்கு தகுந்த மாதிரி அது தானாக ஒரு டேட்டாவை உருவாக்குகிறது என்றால் அது கண்டிப்பாக உலகத்தில் இருக்காது தானே. இப்போ காஷி இன்ஃபோட்டை ரிவர்ஸ் பண்ண உலகத்தில் எவன் தேட போகிறான் என்ன தவிர? அப்போது நான் மட்டும் தான் தேடி இருக்கேங்க. அப்போ இந்த டேட்டாவை தான் வந்து நம்ம லோட் பண்ணணும், ஓகேவா? ஸோ இந்த டேட்டா வந்து உலகத்தில் எங்கேயுமே இல்லாத தொட்டு பிளாகரிசம் அப்படின்ட்டு வேறு எந்த வெப்சைட்லையும் இந்த டேட்டா இருக்காதுங்க. இந்த டேட்டாவை நம்ம போட்டு நிறைய பேர் வெப்சைட் தயாரிச்சிடுறாங்க, கண்டென்ட் ரைட்டிங்லாம் பண்ணுறாங்க. கண்டென்ட் ரைட்டர்ஸ்னு தனியாக வேலை வாய்ப்புகள்லாம் இருக்குங்க. அந்த கண்டென்ட் ரைட்டர்ஸ்லாம் இதுதான் பயன்படுத்துகிறாங்க. இப்போ வந்து ஹிந்து நியூஸ் பேப்பர்ஸ் தான் எழுதுறவங்களாம் எல்லாமே இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்கன்னு வச்சுக்கலாம். யாரெல்லாம் வந்து இந்த வெப்சைட்டில் கண்டென்ட்லாம் எழுதுறவங்க அவங்க எல்லாருமே இந்த ChatGPT இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது இல்லாமல் இதை நீ போஸ்ட் பண்ணி இந்த மாதிரி கண்டென்ட்டை சில சைட்டில் போஸ்ட் பண்ணினா அந்த கண்டென்ட்டுக்கு அவங்க காசு தராங்க. ஓகே, இது பார்ட் டைம் ஜாபாகவும் நீங்கள் பண்ணலாங்க. ஓகே, டெக்னிக்கல் ரைட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, டெக்னிக்கல் ரைட்டிங்னு சொல்லுவாங்க, கண்டென்ட் ரைட்டர்ஸ் இன் பிளாக்னு போடுங்க கூகுளில் வருங்க. ஓகே, அந்த மாதிரி ஜாப்லாம் இருக்குங்க, அதில் நம்ம பிளான் பண்ணலாங்க, ஓகேவா? ஸோ இது பார்ட் டைம் ஜாபாகவும் நிறைய பேர் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்ருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன்னு நம்புறேங்க. நீங்கள் வந்து இதுக்கு டெக்னாலஜிலாம் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த கோர்சஸ் மட்டும் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிவிடுங்க, ஓகேவா? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கோர்ஸை படித்தவங்க எல்லாருமே ஃபேக்காக தான் மார்க்கெட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கு, வேலைக்கு போக முடியும், சரிங்களா? ஓகேவா? ஃபேக்காக அப்படின்னா வந்து எப்படி போயிருப்பாங்கன்னா வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணாமல் லிப்பு மட்டும் அசிச்சா போதும், பக்கத்துலேருந்து பேசி ஃபேக்காக இன்டர்வியூ அட்டன் பண்ண வச்சு உள்ளே போயிடுவாங்க. ஸோ இந்த கோர்சஸ் எதுவுமே படிக்காதீங்க, அவாய்ட் பண்ணுங்க. நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கோர்சஸை ஏதாவது எடுத்து படிக்கலாங்க, ஓகே? இந்த மாதிரி எடுத்து தான் படிக்கணுங்க. நான் முன்னாடி ஒன்று காமிச்சிருந்தீங்களா, அது எல்லாமே ஐடியில் இருக்கிறவங்க அதெல்லாம் படிச்சிங்கன்னா சம வேல்யூ. நான் ஐடியில் இருக்கிறவங்க அதை படிக்காதீங்க. எதெல்லாம் படிக்கக்கூடாதுன்னா சாஃப்ட்வேர் டெஸ்டிங், டெவாப்ஸ், ஜாவா செல்னியம், PLSQL, டேட்டா அனாலிசிஸ், பைத்தான், இதெல்லாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணக்கூடிய கோர்சஸுங்க. ட்ரைனிங் கம்பெனி பிரெயின் வாஷ் பண்ணால் நீங்கள் உஷாராயிடுங்க, ஓகேவா? சரி, ஓகேவா? படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆங்கிளில் படிச்சுட்டு வாங்க, ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிங்க, ஒரு பெரிய நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறேங்க. நீங்கள் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு தயவு செஞ்சு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஏங்க ஷேர் பண்ணணும்? நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்கும், நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாழட்டுங்க. வாழ்க தமிழ். திஸ் இஸ் வெங்கட் சாயங்கம், விக்கிடிகன் காஷன் போட்டுங்க. இது எல்லாமே என்னோட சோஷியல் நெட்வொர்க் சேனல்ஸுங்க. ஜாயின் பண்ணிங்க, என் கூடயே டச்சில் இருங்க. நம்ம நிறைய பேசலாம், நிறைய கற்றுக்கலாங்க. இந்த சமுதாயத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து மாற்றலாங்க. ஸோ நான் மாறிட்டேன், நீங்களும் மாறிடுங்க. நம்மளாம் சேர்ந்து ஒரு புது சமுதாயத்தை உருவாக்கலாங்க. பேக்டோர் ப்ராசஸிங்னு ஏமாற்றி ஐடி கம்பெனிஸ்லாம் ஏமாற்றி உள்ள நுழையிற இந்த சிஸ்டத்தை நான் எதிர்ப்பேன். கடைசி வரைக்கும் நான் போராடுவேங்க. நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ். தமிழனாக வாழ்கிறேன், தமிழனாக வீழ்வேன், வீழ மாட்டேன்.